தெலுங்கானா மாநிலத்தின் அரசு தூதுவராக சானியா மிர்சா நியமிக்கப்பட்டதற்கு அம்மாநில பாரதிய ஜனதா தலைவர் லட்சுமணன் தெரிவித்த எதிர்ப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தெலுங்கானா மாநிலத்துக்கான அரசு தூதுவராக பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா நியமிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார். இதற்கு காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக்கை திருமணம் செய்து கொண்ட சானியா பாகிஸ்தானின் மருமகள் என்றும் அவர் மும்பையில் பிறந்தவர் என்றும் எந்த வகையிலும் தெலுங்கானாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை அரசு தூதராக நியமிப்பதா என்றும் தெலுங்கானா மாநில பாரதிய ஜனதா தலைவர் கே லட்சுமணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். It was only a passing statement that she also got married to Pakistan. But nativity of Hyderabad, I am just questioning the nativity of the Hyderabad. Okay. And moreover, the respect which the disrespect shown to the national flag in the Olympic Games. This what I have questioned. ஆனால் இந்த எதிர்ப்புக்கு சானியா மிர்சா பதில் கூறியுள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்தவரை மணந்தாலும் பிறப்பால் இந்தியரான நான் சாகும் வரை இந்தியராகவே இருப்பேன் என்று கூறியுள்ள சானியா தனது தாயின் உடல்நிலை காரணமாக மும்பை மருத்துவமனையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் தான் பிறந்து 3 வாரங்களில் இருந்து ஹைதராபாத்தில் வளர்ந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். பாரதிய ஜனதா ஏற்படுத்தியுள்ள சர்ச்சை தேவையற்றது என்று கூறியுள்ள முதல்வர் சந்திரசேகர ராவ் முட்டாள்தனமான பேச்சுகள் குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை. சானியா ஒரு சர்வதேச சாதனையாளர், அவருக்கு அளித்துள்ள அங்கீகாரம் சரியானதே என்று கூறியுள்ளார். தெலுங்கானா தூதுவராக அறிவிக்கப்பட்டுள்ள சானியாவுக்கு டென்னிஸ் பயிற்சி அளிக்க 1 கோடி ரூபாய் நிதியும் தெலுங்கானா அரசு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.